21ஆம் நூற்றாண்டின் அதிநவீன இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் சிறுவர்களில் மிகவும் முக்கியத்துவம் மிக்கவராக உருவெடுத்துள்ளார் 12 வயது சிறுவன் பேராசிரியர் சோபோர்னோ ஐசக் பாரி. அவரை பற்றி சுருக்கமாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 21ஆம் நூற்றாண்டின் அதிநவீன இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் பல்வேறு சிறுவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வருகின்றனர். அவ்வாறு ஆச்சரியப்படுத்தும் சிறுவர்களில் மிகவும் முக்கியத்துவம் மிக்கவராக உருவெடுத்துள்ளார் பேராசிரியர் சோபோர்னோ ஐசக் பாரி. தற்போது இவருக்கு வயது 12. மிக குறைந்த வயதில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மால்வெர்னில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் பட்டம் பெற்ற தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவர் என்ற வரலாற்றை உருவாக்கியுள்ளார் பேராசிரியரான சோபோர்னோ ஐசக் பாரி. வங்கதேச வம்சாவளி பின்புலத்தை கொண்ட இவர் 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று அமெரிக்காவின் நியூயார்க்கில் ரஷிதுல் பாரி மற்றும் ஷாஹிதா தம்பதிக்கு மகனாக பிறந்தார். தனது 6 மாத குழந்தை பருவத்திலிருந்தே எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளவும் சிறப்பாக பேசவும் ஆரம்பித்துள்ளார் ஐசக் பாரி. இதனைத் தொடர்ந்து ஆசிரியரான அவரது பெற்றோர் அவருக்கு தொடர்ந்து ஊக்கமளித்தனர். இயற்பியல் ஆசிரியரான அவரது தாய் ரஷிதுல் பாரியும் கணித ஆசிரியரான அவரது தந்தையும் அவருக்கு உந்துதலாக இருந்த நிலையில் 2 வயதிற்குள் சிக்கலான கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அளவுக்கு திறன் பெற்றிருந்தார். தனது ஆய்வு கட்டுரைகளுக்காக 4 வயதில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவிடமிருந்து 2014இல் பாராட்டு கடிதத்தை பெற்றார். இந்திய சிறுவர் உரிமைகளுக்கான செயற்பாட்டாளரும் 2014இல் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான கைலாஷ் சத்யார்த்தியிடமிருந்து குளோபல் சைல்ட் பிராடிஜி என்ற விருதை பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு தனது 9வது வயதில் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டாவின்சி இன்ஸ்டிடியூட் கவுன்சிலில் கணிதத்திற்கான PhD பட்டம் வென்றார் ஐசக் பாரி. ஆனால் தனது 10வது வயதில்தான் 8ஆம் வகுப்பை முடித்திருந்தார். மேலும் SAT கணித போட்டியில் 800க்கு 780 மதிப்பெண்களை பெற்ற இளம் சாதனையாளராகவும் AP கால்குலஸ் BCயில் அதிக மதிப்பெண் பெற்ற உலகின் இளம் போட்டியாளராகவும் தற்போது வரை உள்ளார். ஐசக் பாரி 2019இல் தி லவ் என்ற புத்தகத்தையும் 2023இல் மனிஷ் என்ற புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் ரூயா கல்லூரியில் இயற்பியல் ஆசிரியராகவும் ஜோத்பூர் IIT மற்றும் ஜெயின் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார். பல்வேறு விருதுகளையும் பட்டங்களையும் பெற்ற 12 வயதாகும் பேராசிரியர் சோபோர்னோ ஐசக் பாரியின் லட்சியம் 2048இல் நடக்கும் அமெரிக்க தேர்தலில் போட்டியிட்டு இளம் அமெரிக்க அதிபர் என்ற சாதனையை புரிய வேண்டும் என்பதே.